இன்னமும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பாடி வந்துக்கிட்டு இருக்காமா. அதில் ஏதாவது தேடி நாங்கள் கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு அடையாளமும் சரியாக தெரியவும் மாட்டேங்குது. எல்லாமே முகமெல்லாம் வீங்கி எல்லாம் அடிபட்டு ரொம்ப இதாக இருக்குது. அதனால் கஷ்டமாக இருக்குது. உயிரோடு இருந்தாலும் நல்ல சந்தோஷம். பாடி கிடைச்சாலும் பரவாயில்ல, நல்லபடியாக அதை அடக்கம் செஞ்சுட்டு போயிடலான்னு இருக்கும். இப்போ பாடியை பார்க்க போனால் அவங்க முகமே தெரியல. அப்போ அந்த கையில் இருக்கிற ரிங்கு, காதில் இருக்க கம்மல், காலில் போட்டுக்க மிட்டி, இதை வச்சு தான் வந்து அடையாளம் கட்டுறாங்க. எல்லாமே செஞ்சு போயிடுச்சிங்க. இனி வரக்கூடிய பாடியெல்லாம் இதை விட அதிகமான செஞ்சிருக்கும். அதனால எதையும் ஐடி ப்ரூஃப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண முடியலைங்க. என் பேர் கருணா. இங்கே இறந்தது வந்து என் ஒய்ஃபோட அக்கா வீட்டுக்காரு, அவங்களோட 2 குழந்தைங்க, மொத்தம் 4 பேர். இன்னும் இது வரைக்கும் எதுவுமே தெரியலை. நேற்று காலையிலே நாங்கள் இங்கே வந்துட்டோம் ஸ்பாட்டுக்கு. இங்கேருந்து இப்போ பார்க்குறோம், எந்த தகவலுமே இது வரைக்கும் தெரியலை. அவங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பாடிகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியலை. இங்கே உள்ள எல்லா முகாம்லையும் போய் தேடி பார்த்துட்டோம். அவங்களோட எந்த இதுவுமே தெரியலை இது வரைக்கும். இன்னமும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பாடி வந்துக்கிட்டு இருக்காமா. அதில் ஏதாவது தேடி நாங்கள் கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு அடையாளமும் சரியாக தெரியவும் மாட்டேங்குது. எல்லாமே முகமெல்லாம் வீங்கி எல்லாம் அடிபட்டு ரொம்ப இதாக இருக்குது. அதனால் கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிச்சிடலான்னு இருக்கோம். அவங்க வந்து இங்கே தான் இருக்காங்களா இல்லை? ஆமாம், அவங்க இங்கே தான், கேரளாவில் இங்கே தான் இருக்காங்க. வயநாடு முண்டக்கை குஞ்சேரி மட்டத்தில் தான் அவங்க வசிக்கிற இடம். உறவினர்கள் எத்தனை பேர் கிடைச்சிருக்காங்க? எங்கள் உறவினர்கள் இது வரைக்கும் கிடைக்கல. அவங்க தான் 4 பேரும் கிடைக்கவே இல்லை. எவ்வளோ நேரமாக நீங்கள் இந்த மாதிரி தேடிட்டு? இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து நேற்று காலையில் தான் இந்த தகவல் தெரியும். அவங்க முந்தா நாள் நைட்டே அந்த 2 மணி 3 மணிங்கிறாங்க. அதுக்குள்ளே அடித்து போயிருக்காங்க. எங்களுக்கு நேற்று காலையில் தான் 6 மணிக்கு தகவல் தெரியும். நாங்கள் 7-7:30 இங்கே வந்துட்டோம். நேற்றுலேருந்து இங்கே தான் இருக்கோம். நானே, என் மனைவி எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். ஆனால் தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கிடைக்கல. கிடைச்சிச்சுன்னா போதும் அப்படிங்கிறது தான். உயிரோடு இருந்தாலும் நல்ல சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பாடி கிடைச்சாலும் பரவாயில்ல, நல்லபடியாக அதை அடக்கம் செஞ்சுட்டு போயிடலான்னு இருக்கும். நம்ம தேவால ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் ஒரு வேலை செய்கிறாரு. அவரோட லைசன் வந்து இங்கே இருக்காங்க. மொத்தம் 9 பேர். அதில் ஒரு ஆளை வந்து எடுத்திருக்காங்க, எரிச்சிட்டு இருக்காங்க. மற்ற 8 பேரை காணா. அதனால அவங்க நிலம்பூர் போகிறதுக்கு இருக்காங்க. அங்கே வந்து பாடி வந்துதாமா. இவங்க போய் பார்க்கணும்னு போயிட்டு இருக்காங்க. ஆனால் வர்ற பாடியெல்லாம் இங்கே வந்து கை கால் தனித்தனியாக தான் வருது. ஆனால் எதை வச்சு நம்ம ஐடி ப்ரூஃப் பண்ண முடியல. முகமெல்லாம் தெரியல, ரொம்ப தெரியல. ஏன்னா 2 நாள் மழை அடிக்கிறதுனால ரொம்ப மழை ஜாஸ்தியாக இருக்கு. அதனால எதுவுமே பண்ண முடியல. நம்ம சின்ன ஐடி ப்ரூஃப் வச்சு தான் அவங்க பார்க்க முடியும், நம்ம உறவினரோட பார்க்க முடியுது. என் பேர் சாந்தகுமாருங்க. நான் தேவாலேருந்து வந்திருக்கேன். ஃப்ரெண்டோட ஒய்ஃபோட ஃபேமிலி ஃபுல்லாகவே அதில் சேர்ந்துட்டாங்க. அப்போ யாரையும் கேட்கறதுக்கு இப்போ பாடியை பார்க்க போனால் அவங்க முகமே தெரியல. அப்போ அந்த கையில் இருக்கிற ரிங்கு, காதில் இருக்க கம்மல், காலில் போட்டுக்க மிட்டி, இதை வச்சு தான் வந்து அடையாளம் கட்டுறாங்க. வேறு எதுவுமே வச்சு ஐடி ப்ரூஃப் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா எல்லாமே செஞ்சு போயிடுச்சிங்க. இனி வரக்கூடிய பாடியெல்லாம் இதை விட அதிகமான செஞ்சிருக்கும். அதனால எதையும் ஐடி ப்ரூஃப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண முடியலைங்க. அதனால நாங்கள் நேரத்துலேருந்து இங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். ஏதோ ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் கேரளா கவர்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. எந்த இதுவும் இல்லைன்னா சொல்றதுக்குலாம் இல்லைங்க. அவங்கள குறை சொல்றதுக்குலாம் இல்லை. என்னன்னா பாடியை நம்மளால கண்டுபிடிச்சு இதான் நம்ம பாடின்னு உறவினர்னு கண்டுபிடிக்க முடியாம குழந்தைங்களும் ஐடி தருவாங்க, நார்மலா காட்டுறாங்க. இப்ப கூட ஒரு குழந்தை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தைக்கு காதல கம்மல் போட்டு அதெல்லாம் காட்டினாங்க. கழுத்துல ஒரு செயின் இருக்கு. அந்த குழந்தையோட முகம்லாம் கொஞ்சம் கிளியரா இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு பாடி கொண்டு வந்தாங்க, முகமே இல்லைங்க. அதனால முகத்தை காட்டலைங்க, கையையும் காலை மட்டும் தான் காட்டினாங்க. அதை வச்சுதான் நம்ம ஐடி ப்ரூஃபே பண்ணிக்க முடியுதுங்க. இது நம்ம ரிலேஷன் தான் அப்படிங்கிறத வந்து பாடி எல்லாம் தனித்தனியா